ஹாய். அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் தனுஷ் நடிச்சிருக்க கேப்டன் மில்லர் படம் நேற்று தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் எனக்கு. ஸோ அருண் மாதேஸ்வரன் நம்மளுக்கு தெரியும், ஏற்கனவே வந்து ராக்கி படம் எடுத்திருக்காரு, சாகிதா காகிதம் எடுத்திருக்காரு. ஸோ ஒரு மேக்கிங் ஆஃப் ஃபிலிம் நம்மளுக்கு தெரியும். கொஞ்சம் ஸ்லோ ஃபேஸில் போகும், பட் இருந்தாலுமே இன்டென்ஸாக பண்ணுவார். கொஞ்சம் பிளட் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த படம் வந்திருக்கு. இந்த படத்தில் எப்படி இருக்குன்றத பற்றி பார்ப்போம், மேலோட்டமாக பார்ப்போம். நான் ஸ்பாயிலர் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். டு ஸ்டார்ட் வித், இந்த படம் பார்த்தீங்கன்னா விஜய் சந்திரசேகர் ஒரு கதை சொல்கிறாங்க. ஒரு 600 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு கடவுளை பற்றின கதை ஒன்று சொல்கிறாங்க. அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது கதை. இது ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் நடந்த கதை மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ இந்த படம் ஃபுல்லாகவே அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி போகிறதுனால அதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள், ஒரு ஊர், ஒரு கோயில், அதை பேஸ் பண்ணி இருக்கிற மக்கள், அந்த மக்கள் கோயிலுக்குள்ளால அலோவ் பண்ணுறதில்ல, அதுக்காக என்னென்ன நடக்குது இல்லைதான் மீதம் இருக்கிற கதை. பிரிட்டிஷ் காலத்தில் நடந்த கதையாக இருந்தாலுமே இந்த கதை ஓவரால் பார்த்தீங்கன்னா சமஸ்தானத்துக்கும் மக்களுக்கும் நடந்த பிரச்சனையாக தான் போற்றி ஆகுது. ஸோ அதில் வந்து பிரிட்டிஷர்ஸை வந்து கொஞ்சம் முள்ளார சேர்த்து ஸ்டோரி பண்ணியிருக்காரு. இன்டென்ஸாக தான் பண்ணியிருக்காரு ஆஸ் யூஷுவல் அவரோட ஃபிலிம் மேக்கிங்கில். அதே மாதிரி அந்த ஜானரில் ஃபிலிம் மேக் பண்ணியிருக்காரு படத்தில். எனக்கு இந்த படத்தில் வந்து ஒரு விஷயத்தில் ரொம்ப காண்டாயிட்டாங்க எல்கே மேலே. எல்கே பண்ண ஒரு வேலை இப்போ அது என்னன்னா அது ஒரு ட்ரெண்டாகவே போயிடுச்சு. எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா மிஷின் எடுத்து கட 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 கடா இதே எல்லாமே ஒரு ட்ரெண்டாக போச்சு. இது கதைக்கு ஒட்டினா மாதிரியே வந்தால் கூட கொஞ்சம் லாஜிக் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கு. படம்னாலே லாஜிக்கு இதெல்லாம் பார்க்காம பார்க்கறது தான் படம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது படம் வந்து நல்லா தான் இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதில் உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஆக்டர்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. தனுஷ் ஆஸ் யூஸ்வல், அவர் தனுஷ் எப்பயுமே வந்து பர்டிகுலராக வந்து நின்றுடுவார் அவர் அந்த ஸ்டோரி ஏதாவது சொன்னால். ஸோ அதே பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. செட்ஸு அவருமே வந்து பாராட்டும், நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஒரு சின்ன ஊர் தான், ஒரு ஊருன்னு காமிக்கும் போது ஒரு 30-40 வீடு இருக்கிற மாதிரி தான் ஒரு ஊரை செட் பண்ணியிருக்காரு. குவைட் நேச்சுரலாக செட் பண்ணியிருக்காரு செட்ஸ். அந்த ஊர் எல்லாமே வந்து அப்பீலிங்காக இருக்குது, கரெக்டாக அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆர்ட் டைரக்டர் ரொம்பவே பாராட்டும். அவர் கொடுத்துருக்க உடைகள் ஆகட்டும், போட்டிருக்க ஆக்சசரிஸ் ஆகட்டும், எல்லாமே அந்த காலத்தில் வந்து செட் ஆன மாதிரி அப்படியே பர்ஃபெக்டாக பார்த்தா ஒரு ஒரிஜினலாக இருக்கிற மாதிரியே தான் தோணுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஒர்க்கிங் பண்ணியிருக்காரு ஆர்ட் டைரக்டர். ஃபோட்டோகிராஃபி வைஸ் அவங்களுமே வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இந்த படத்தில் சொன்ன ஜிவி பிரகாஷ் குமாரோட ஒர்க்கை பற்றி பேசணும். ரீ ரெக்கார்டிங் பிச்சு பேரல் எடுத்துட்டார். ஆக்சுவலாக நல்ல இந்த சீன்ஸ் எல்லாமே எலிவேட் ஆகுதா பிகாஸ் ஆஃப் மியூசிக் தான். ஜிவியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் வந்து நல்லா எலிவேட் ஆயிருக்கு. தகுந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஆஸ் யூஷுவல் பழைய மாதிரி டமால் டிமில் அடிக்காம அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மியூசிக்ஸ் உண்மையிலேயே ரசிக்கும்படியாக தான் பண்ணியிருக்கார் ஜிவி பிரகாஷ்குமார் இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே. அருண் மாதேஸ்வரன் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் கொஞ்சம் ரத்தத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நார்மலாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும், பிளட்டு தான் எங்கே பார்த்தாலுமே ரத்தம் இந்த மாதிரி தான் இருக்கும் படங்கள்லாம். இதில் கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருக்குது. டு ஸ்டார்ட் இன்டர்வல் நெருங்கும்போது வர இன்டர்வல் பிளாக் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி கிளைமேக்ஸுக்குமே நல்லா இருக்குது. எனக்கு இதில் ஒரு பெரிய சந்தேகம் என்னென்னா, எதுக்கு சிவராஜ்குமாரை வந்து இந்த படத்தில் நடிக்க வச்சாரு அருண் மாதேஷ்? எனக்கு ரொம்ப ஒரு பெரிய டவுட்டு. அவர் வர்றது ஒரு 3 சீனு, அந்த சீனுக்காக எதுக்குப்பா அவ்வளோ பெரிய ஆக்டர், அவ்வளோ பெரிய ஃபெமிலியரான ஆக்டர் அவரை எடுத்துட்டு வந்து ஒரு கிரிப்பிங்கான சீன்ஸ் இல்லை சிவராஜ்குமாருக்கு. ஆக்சுவலாக என்னை பொறுத்த சிவராஜ்குமாருக்கு நல்லா ஒர்க் பண்ணியிருக்கலாம்னு தோணுது. பட் இருந்தாலுமே ஒரு சீன்ஸ் இல்லை. எதுக்கு எடுத்துன்னு வந்தாங்க, எதுக்கு சிவராஜ்குமார் நடிக்க வச்சாங்கன்னு படம் பார்த்துட்டு வந்து வீட்டில் உட்காந்து யோசிக்கிற வரைக்கும் எனக்கு புரியல. அது ஏன் சிவராஜ்குமார் இந்த படத்துக்கு தேவைப்பட்டாருன்னு. மற்றபடி சின்ன சின்ன ரோல் பண்ணியிருக்க ஜான் கொக்கைன் ஆகட்டும், காளி வெங்கட் ஆகட்டும், அல்ல ஹீரோயின்ஸ் ஆகட்டும், எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் இப்போ ரெகுலர் பேட்டர்ன் மாதிரி இந்த படம் முடியும் போது ஒரு லீடோட தான் முடிக்கிறாங்க. செகண்ட் பார்ட்டுக்கான லீட் வருதா இல்லையான்னு தெரியல. பட் இருந்தாலுமே அந்த லீடை வச்சு தான் முடிச்சிருக்காங்க படத்தை. தனுஷை பொறுத்த வரைக்குமே அவர் எல்லா இடத்துலையுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லாவே பண்ணியிருக்காரு தனுஷ். மற்றபடி ஓவரால் ஸ்டோரின்னு பார்த்தா ஒரு ஆங்கிலேயருக்கு எதிர்த்த மாதிரி நடக்கிற ஸ்டோரியாக இருந்தாலுமே அதில் வர இந்த கின்ஸ்லாம் வந்து ஏற்றுக்க முடியாது. பட் இருந்தாலுமே ஒரு படமாக பார்க்கும்போது ஒரு நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக நான் நினைக்கிறேன் நம்ம ஆளுங்களாமே வந்து ஒரு ஃபாரின் லாங்குவேஜ் மூவிஸ் பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி அதில் அப்போது அந்த சுதந்திர போராட்டத்தில் அவங்க எப்படி நடந்தாங்களோ அதே மாதிரி கன்ஸ்லாம் வச்சு இதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்களான்னு என்னோட புரிதல், என்னோட தோணுதல். ஓவரால் இந்த படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுஷோட ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இன்டென்ஸாக படம் வந்து நீட்டாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். மேக்கிங் வைஸ் நல்லா இருக்கு, ஆர்ட் சைட் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு.
பட் எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் ஆடியன்ஸ் போகும்போது ஒரு ஸ்லோ ஃபேஸில் தான் போகும். ஆஸ் யூஷுவல் அருண் மாதேஸ்வர படம் மாதிரி கொஞ்சம் ஸ்லோ ஃபேஸில் தான் போகும். ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்குமே ஒரு அபோவ் ஆவரேஜ் படம் தான் இது. நன்றி, வணக்கம்.